இடத்துல உங்களோட காணிகள் இருக்கிற தையிட்டி விகார பிரச்சனை களப்பட்டிருக்கு. இதை பற்றி ஏதாவது அறிஞ்சினீங்களா? இதில் இந்த அர்ச்சுனா எம்பிலாம் சொல்லியிருக்கிறார் எல்லாம் சம்மதம், எனவே அதை அப்படியே விட்டவைக்கு நஷ்டம் கொடுக்கணும் அல்லது மாட்டு காணி கொடுக்கணும், இந்த பிரச்சனை முடிக்கணும் எல்லாம் சொல்லியிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த போராட்டம், இந்த விகாரைக்கு எதிரான போராட்டம் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக எங்களால், குறிப்பாக நானும் அந்த போராட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் இணைந்து கொள்றேன்னா எங்களால் நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரையும் நமக்கான எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் வருகின்ற பொழுது நாம் எதிர்பார்த்து நமக்கான ஒரு சாதகமான சமிக்ஞைகள் கிடைக்கும் என்று கிடைக்கவில்லை. சரி, இந்த முறை டிசிசி மீட்டிங்க்கு வரைக்குள்ள நாங்கள் பல தரப்பிலையும் நாங்கள் பேசியிருந்த நாங்கள் ஆளுநர்கிட்ட முறையிட்டிருந்த நாங்கள் ஆளுநர் எங்களோட சந்திச்சு கதை கேட்க எங்களுக்கு சாதகமாக தான் பதில் சொல்லியிருந்தது. ஒரு தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். போன முறை டிசிசி மீட்டிங்ல கூட திரு கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எங்களது பிரதிநிதியாக நமது பிரச்சனையை கொண்டு சென்றிருந்தார் அந்த இடத்துக்கு. அந்த இடத்தில் கூட கௌரவ சந்திரசேகரன் அவர்களால் கூட இது தவறான கட்டிடம் எனில் அது அகற்றப்பட வேண்டும் என்பது கூறப்பட்டிருந்த விஷயம். அந்த வகையில் இந்த முறை அந்த டிசிசி மீட்டிங்ல ஜனாதிபதி வருகை இருந்திருந்ததால நாங்கள் அவரின் மூலம் இதுக்கு ஒரு தீர்வு எட்டப்பட இருந்த நிலையில கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் இந்த பிரச்சனை ஜனாதிபதியை நோக்கி மிகவும் தாழ்மையான முறையில் முன்வைக்கப்பட்டது. அப்பொழுது இது ஒரு பொருத்தமான சந்தர்ப்பமாகவே நாம் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தோம். அந்த இடத்துல பிரதேச செயலர் இருந்தவர், அதே மாதிரி ஆளுநர் இருந்தவர், ஜனாதிபதி, மிக முக்கியமாக இந்த பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டிய ஜனாதிபதி இருந்தவர், நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், மற்றது இராணுவ தளபதிகள், இந்த பிரச்சனையுடன் சம்பந்தப்பட்ட அனைவரும் அந்த இடத்துல கூடியிருந்த வேளையில இந்த பிரச்சனையை அணுகியது என்பது மிக ஒரு சிறந்த விடயம். அந்த இடத்துல ஜனாதிபதி ஒரு முடிவினை சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான, விரும்பியோ விரும்பாங்களோ அதுக்கு ஒரு தீர்வினை சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கிட்ட நெருங்கி கொண்டிருக்கும் போது அதனால் திடீரென்று குறுக்க புகுந்த பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த பிரச்சனையில் அம்மக்களுக்கு நஷ்டஈடு வழங்கி தீர்த்துக் கொள்ளலாம், இவர்களின் அரசியல் இனியும் செல்லுபடியாகாது என்ற கூற்றானது நமக்கு மிகுந்த மனவேதனையை தான் தருகிறது. மக்கள் பிரதிநிதியாகிய நீங்கள் மக்களது பிரச்சனையை ஒரு பொது வழியை கதைக்கிறீர்களால் அந்த மக்களுடன் தொடர்பாடி இருக்க வேண்டும். இந்த பிரச்சனை சம்பந்தமாக கதைத்திருக்க வேண்டும். நம்முடன் எந்த தொடர்பும் இல்லை, எமது சக பாதிக்கப்பட்ட மக்களுடனும் அவர் எந்த தொடர்பும் இல்லாத இடத்தில் ஜனாதிபதி வந்து ஒரு கருத்து கூற முற்பட்ட விடயத்தில் அதை குறுக்கிட்டு அந்த விஷயத்தை திட்டமிட்ட திசை திருப்பியதாக தான் நான் கருதுகிறேன். அந்த இடத்தில் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் மீது எனக்கு மிகுந்த விரக்தி ஏற்படுகிறது. என்னவென்றால், தனித்தனியாக நாங்கள் எல்லா கட்சியினரையும் நான் சந்தித்திருக்கிறோம், ஆளுங்கட்சியினரை கூட சந்தித்திருக்கிறோம், இராணுவ தளபதிகளை சந்தித்திருக்கிறோம், டிஎஸ்ஐ அனைவரையும் சந்தித்திருக்கிறோம். அனைவரும் நமக்கு தனித்தனியாக சந்திக்கும் பொழுது இது உங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய அநீதி என்றும், பௌத்த மதகுருமார்களை கூட சந்தித்திருக்கிறோம், அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய அநீதி, உண்மையான பௌத்த மதத்தை பின்பற்றும் எவரினாலும் இவ்வாறான ஒரு அநீதியினை கொண்டு செல்ல முடியாது, இது உங்களுக்காக தீர்க்கப்பட வேண்டிய விஷயம், நாங்கள் ஜனாதிபதியுடன் இது சம்பந்தமான அழுத்தங்களை பிரயோகிப்போம் என்று தனித்தனியாக கூறிய அனைவரும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களோடு இது உங்களுக்கு தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான், நாங்கள் ஜனாதிபதியுடன் கொண்டு செல்வோம் என்று கூறியவர்கள் நேற்று அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த விஷயத்தை முன்வைக்க கட்டாயம் அவருக்கு பக்கபலமாக கதைத்திருக்க வேண்டும். திரு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறுக்கிடும் பொழுது கட்டாயம் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த இடத்தில் அந்த விஷயத்தை முன்வைத்திருக்க வேண்டும். அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை ஒருமித்த குரலாக அந்த இடத்தில் முன்வைத்திருந்தால் நமக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களின் வாயினால் ஏதாவது ஒரு உறுதிமொழியோ ஏதோ ஒரு தீர்வு திட்டமோ ஒட்டியிருந்து நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்க முடியும். ஆனால் இந்த விஷயத்தை கௌரவ ஆளுநர் அவர்களும் அந்த இடத்தில் ஜனாதிபதிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கலாம். இந்த பிரச்சனையை நீங்க எவ்வாறு தீர்க்க போறீர்கள் என்ற ஒரு கேள்வியை தானும் எழுப்பி இருக்கலாம். மக்களுக்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களின் சார்பாகத்தான் மக்களின் உண்மை பிரச்சனையை அறிந்துதான் வாதாட வேண்டுமே ஒழிய அவர்கள் தாம் அரச பக்கம் என்று செயலாற்றுவது மிகுந்த ஒரு மனவேதனையை தான் உருவாக்குகிறது. இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் விஷயத்தை திசை திருப்பியது மட்டுமல்லாமல் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் டிஎஸ்ஆர்கள் இந்த இடத்துல வாய் திறக்காம விட்டது மிகப்பெரிய பிள்ளையாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த இடத்துல நீங்க இது ஒரு கட்சி பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. கட்சிக்காகத்தான் அரசியல்வாதி என்றதும் மக்களுக்காக தான். மக்களுக்காக அந்த இடத்துல ஒரு பிரச்சனைக்கு ஒரு அரசியல்வாதி வந்து நிக்காத அரசியல் என்று சொல்லி கதைக்கிறது நான் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எங்களுக்கு நாங்கள் கௌரவ டக்ளஸ் தேவானந்த் அவர்கள்ட்ட போயிருந்த நாங்கள், அதே மாதிரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணிகள்கிட்டையும் போயிருந்த நாங்கள், அதே மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பிட்டையும் போயிருந்த நாங்கள், அதே மாதிரி நாங்கள் சகல மதகுருமார்கிட்டையும் பௌத்த மதகுருமார்கிட்ட நாங்கள் இறங்கி போய் கெஞ்சி கூட கேட்டிருந்த நாங்கள். அப்படியெல்லாம் கேட்டு மக்களுக்கு ஒரு தீர்வு எட்டப்படவே இல்லை. இந்த இடத்துல எங்களோட பக்கபலமாக நிற்பது கயேந்திரகுமார் பொன்னம்பலம். அவர் எங்களது குரலாகத்தான்
தான் அந்த இடத்துல நேற்று கதைத்தவரை ஒழிய அதுக்கான எந்த ஒரு அரசியல் லாபத்துக்காகவும் கதைக்கவில்லை. நாங்கள் தான் சொல்லி அனுப்பியிருக்கோம் அது பிரச்சனைக்காக கதைக்க வேண்டும் என்று. அந்த இடத்துல எங்களோட எந்த ஒரு சம்பந்தமோ எந்த ஒரு தொடர்புமோ எங்களுக்கு பிரச்சனை திரு அர்ச்சனா ராமநாதன் இங்க எவ்வளவு காணி பிடித்திருப்பது அந்த விஷயம் கூட தெரிஞ்சிருக்காம இருக்கலாம். எனக்கு அது கூட சந்தேகமா தான் இருந்தது. அவர் ஏன் திடீர்னு அதுக்குள்ள குறுக்கிட்டு வெண்ணை உடைஞ்சு வர தாலியை உடைச்சு வரன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. இந்த காணியை பெற்றுக்கொள்ற விடயம் தொடர்பாக நீங்கள் ஆளுநரை போய் சந்திச்சு காய்ச்சிருக்கீங்களா? என்ன காய்ச்சி? இதுவரை 2 தடவை சந்திச்சிருக்கிறோம். ஒருக்கா பர்சனலா போய் சந்திச்சது, அப்புறம் ஒருக்கா நாங்க ஒரு எல்லாருமே சேர்ந்து போய் கலைச்ச இடத்துல அவர் எங்களுக்கு சொன்ன விஷயம் அது பிள்ளையான விஷயம். அது இராணுவத்தின் காணிய மக்களுக்கு இருக்கு, மக்களின் காணியத்தான் உங்களோட காணியத்தான் நீங்க கேட்குறீங்க, அதனால இதை ஒரு தீர்வு கொண்டு போகத்தான் வேணும். இது சம்பந்தமா நாங்க மற்ற நயினாதேவி பிக்கு அவையோட எல்லாம் கதைச்சு குத்தசாஸ்திர அமைச்சரோட கதைச்சு இதுக்கு ஒரு தீர்வு எட்டப்படும். என்னென்னு சொன்னா முதல் நீங்க மிகுதி காணி அந்த விகார அந்த பிரதான கட்டிடம் அமைஞ்சிருக்க காணியத்தை விட்டு மிச்ச காணியை முதல் விடுவிப்போம். அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு சொல்யூஷனை நாங்கள் பார்ப்போம் என்ற ரீதியில தான் எங்களால் இணங்கப்பட்டது ஒழிய நாங்கள் அந்த 150 பரப்புக்கும் எங்களுக்கு வேற ஒரு மாற்று காணி தாங்கோண்டா நாங்கள் 2 வருஷமா அப்படி நாங்கள் நாயா போய் அலைஞ்சு போராட வேண்டிய அவசியமே இல்லையே. நாங்கள் எங்களுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்தது, மாற்று காணிகளோ நஷ்ட வீடுகளோ எத்தனையோ நெகோசியேஷன்கள் வந்தது, நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு போயிருப்போம். இது தனியா எங்கட காணிக்கான பிரச்சனை இல்லை, இது எங்களோட சமூகத்துக்கான பிரச்சனை. சமூகத்துக்கு எதிராக ஒரு கட்டளோட அநீதியத்தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இப்படி சிம்பிளா நாங்கள் எங்களோட 2 வருஷம் போராட்டத்தை நஷ்ட வீட்டில் முடிக்கலாம்னு சொல்லி முடிச்சது சரியான ஒரு எங்களுக்கு மனவேதனையாக தான் இருக்கு. அங்கே எத்தனை பேருக்குரிய எவ்வளவு காணி இருக்கு? 16 பேர், கிட்டத்தட்ட 16 பேர், சிலர் அதுக்கு மேலேயும் இருக்கலாம். 150 பேருக்கு கிட்ட இருக்கிறது. இப்போ இந்த விஷயம் பேசு பொருளாக இருக்குது. அதாவது தையட்டி வேற பிரச்சனையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈடு வழங்குறது அல்லது மாற்று காணி வழங்குறதுன்ற விஷயம் நீங்கள் ஒரு முடிவாக ஊடகங்களுக்கும் சரி இதோட சம்பந்தப்பட்ட ஆக்களுக்கும் என்ன சொல்லி விரும்புறீங்க? எங்களது முடிவு இதுதான். எங்களது யோசனையிலிருந்து எந்த ஒரு அரக்களுக்கும் நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். இது எங்களது காணி. 1925 இருந்து நாங்கள் யார்டையும் தட்டி பறிச்ச காணி இல்லை. தோம்பில இருந்து சகலதும் தாய் உறுதி எங்களது உறுதி சகலதும் வச்சிருக்கிற எங்களோட பூர்வீகமாக எங்களை தாத்தா பாட்டியாக வாழ்ந்த காணி. இந்த காணியை நாங்கள் யாருக்குமே விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட காணி எங்களுக்கு வேணும். வேற மாற்று காணிக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம்.